வணக்கம். யூபிஎஸ்சி இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் நிறைய பேருக்கு நல்ல நாலேஜும் எபிலிட்டியும் இருந்தோம். அவங்களால யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியல, நல்ல ஸ்கோர் பண்ண முடியல. இதனால் நிறைய பேருக்கு சர்வீஸே வரமாட்டுது, அல்லது ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வந்தாலும் அந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி போயிடுது. கடந்த 7-8 வருஷமாக நம்ம அதை பார்த்துட்டு வரோம். ஆல் இண்டியா லெவல்லையும் பார்க்குறோம், தமிழ்நாட்டிலையும் பார்க்குறோம். இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 10 வருஷமாக அப்ராக்சிமேட்டாக 2014-15 இந்த காலகட்டத்திலேருந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு இன்டர்நெட் ஒரு மேஜர் லேர்னிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது. இன்டர்நெட்டில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் பெரிய ஆபத்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்கூடாது, அது நமக்கு தெரியாது. எது உண்மை, எது போய், எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, இது நமக்கு தெரியாது. இந்த கிளாரிட்டி இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. இந்த தப்பு தான் அப்போது இன்டர்வியூலையும் நடந்துட்டு வருது. இப்போ இன்டர்வியூ போகக்கூடிய ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணணும், தன்னுடைய பெர்சனாலிட்டியை பில்ட் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற நாலேஜை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக பில்ட் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ப்ராக்டிக்கலாக அப்ளைடாக அறிவுபூர்வமாக ஆன்சர் பண்ணிட்டு வரணும். இதை தான் யூபிஎஸ்சி எதிர்பார்க்கும். ஆனால் இதை நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்வியூக்கு போய் செலக்ட் ஆகிருப்பாங்களே சில நபர்கள், அவங்க தங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்வியையும் அதற்கு அவங்க கொடுத்த பதிலையும் டாப்பர் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்ற பேரில் ஒரு சில வருடங்களாக இன்டர்நெட்டில் தராங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க தரலாம், நான் அதை பாராட்டுறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். கேள்விகள் எப்படி வரும், ஒரு ஐடியாவிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை தாண்டி உங்களை மாதிரியே ப்ரொஃபைல் வச்சுருக்க ஒரு நபருக்கு கேள்வி எப்படிலாம் வரும், அதையும் ஒரு ஐடியாவாக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு தான் அந்த டிரான்ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணணும். சொல்லப்போனால் அது கூட நமக்கு தேவையில்லை, நமக்கே தெரியும் கேள்வி எப்படி வரும். ஆனால் நிறைய ஆஸ்பிரன்ஸ் இன்றைக்கி பண்ணுற தப்பு, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனை இந்த சோ கால்டு டாப்பர் டிரான்ஸ்கிரிப்ட் இதை வச்சே பண்ணுறாங்க. டைரெக்டாக நெட்டுக்கு போகிறது, அவங்க கொடுக்குற கேள்வி பதில் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணுறது. இது பெரிய தப்பு. அவருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், ஆன்சர் பண்ணியிருப்பார். ஆனால் எதை வச்சு ஆன்சர் பண்ணார், அவருடைய நாலேஜ் என்ன, அவருடைய பெர்சனாலிட்டி என்ன, அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் டைரெக்டாக அதை மனப்பாடம் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய நாலேஜை வச்சு, உங்களுடைய பெர்சனாலிட்டியை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக நாலேஜை நல்லா பில்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, நல்ல பெர்சனாலிட்டி இருக்குன்னா கேள்வி எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஆனால் ரெடிமேடாக நீங்கள் கொஷினையும் ஆன்சரையும் டைரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் திங்கிங் இருக்காது, சிந்தனை இல்லாமல் போயிடும். இது பெரிய ஆபத்தை இன்றைக்கி ஏற்படுத்துது. ஆனால் நிறைய பேர் இதை தொடர்ந்து பண்ணுறீங்க. அது இல்லாமல் இந்த டாப்பர் டிரான்ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னா, கேள்வி நிறைய கேட்பாங்க, எல்லாத்துக்கும் டான் ஆன்சர் பண்ணிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இது உண்மை கிடையாது. உங்கள் பெர்சனாலிட்டியை கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டு வரணும். ஒரு சில ஃபேக்சுவல் கொஷின்ஸ் அவங்க டைரெக்டாக கேட்குறாங்க, உங்களுக்கு நாலேஜ் இல்லைனா டோன்ட்னு சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஒப்பீனியன் பேஸ்ட் கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், அதில் பெர்சனாலிட்டி வெளிப்படும். உங்கள் ப்ரொஃபைல்லேருந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும், அதுலேருந்து உங்களுடைய பெர்சனாலிட்டி வெளிப்படும். புரியுதுங்களா? இந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணணும். அதனால் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த சோ கால்டு டாப்பர் டிரான்ஸ்கிரிப்ட் இதை டைரெக்டாக எடுத்து படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. உங்கள் பெர்சனாலிட்டியை பில்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். நன்றி.